எல்லாரும் அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. அதில அந்நியன் கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலா ஒருத்தன் இருக்கான். அதிலாச்சும் பரவால்ல. அம்பிக்கு வெறும் 3 பெர்சனாலிட்டி தான் இருக்கும். ஆனா, இவனுக்கு மொத்தம் 24 பெர்சனாலிட்டி. 1977ல அமெரிக்கால இருக்கிற ஒகாயோல பில்லி மில்லிங்கிற ஒருத்தன போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. 3 பொண்ணுங்கள கிட்னாப் பண்ணதுக்காக. போலீஸ் அரெஸ்ட் பண்ற மட்டும் தான் தெரியுது. அவனுக்கு மல்டி பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னு. அதுவும் 1 இல்ல, 2 இல்ல. மொத்தம் 24 பெர்சனாலிட்டி. ஒவ்வொரு பெர்சனாலிட்டிக்கும் தனி நேமு, அதுக்கு தனி ஏஜ், தனி ஆக்சென்ட்னா நம்ம பேசுற விதம் கூட தனியா இருக்கு. அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு பெர்சனாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங் வேற. அந்த பெர்சனாலிட்டில ஜெண்டர் கூட வேரி ஆகுது. சில பேர் மென்னா இருக்காங்களாம், சில பேர் வுமனா இருக்காங்களாம், சில பேர் சைல்டா இருக்காங்களாம், சில பேர் ஜென்டில்மேனா இருக்காங்க, சில பேர் வயலன்ட்டாவும் இருக்காங்க. ஸோ இந்த மாரி அவங்களுக்கு வேரி ஆகுது பெர்சனாலிட்டில. போலீஸ் வந்து பில்லி மில்லிங்கன்ன இந்த கிரைம்ல நீங்க தான் பண்ணீங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஒரு மெமரிஸ் இல்லன்னு சொல்றான். அப்புறம் போலீஸ் வந்து சைக்காதெரபிஸ்ட்ட வச்சு பில்லி மில்லிங்கன செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு மாசம் வந்து ஜென்டில்மேனா இருக்கான். அதுக்கு அடுத்த மாசம் வந்து வயலன்ட்டா இருக்கான். அதுக்கு அடுத்த மாசம் வந்து ஒரு பயந்த குழந்தை மாரி நடந்துக்கிறான். இந்த மாரி மல்டி பெர்சனல் டிஸார்டர் இருக்கனால கோர்ட்டு அவன 1 இயர்லயே இவன் ஒரு இன்னோசென்ட் தான். இவனுக்கு வந்து மல்டி பெர்சனல் டிஸார்டர்னால அந்த மாரி நடந்துக்குறான்னு சொல்லிட்டு ரிலீஸும் பண்றாங்க. It still bugs me when they call me Billy, but I don't say much. I don't say anything really. But I'm not Billy. அவன ஜெயில்ல ரிலீஸ்னா, ஜெயில்ல போறதுக்கு பதிலா அவன சைக்காதெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சொல்லப்போனா அவன் பெர்சனாலிட்டி வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த காலத்துல நெறைய பேர் மல்டி டிஸார்டர் இல்லாட்டியும் அவன் சிச்சுவேஷன் ஏத்தாப்புல அவன் பெர்சனாலிட்டிய மாத்திக்கிறான். அத நீங்களும் பார்த்திருப்பீங்க.